தி அக்லி டக்லிங். அது ஒரு அற்புதமான கோடைக்கால மதிய நேரம். அம்மா டக் மரத்துக்கு அடியில முட்டைகளை இட ஒரு அற்புதமான இடத்தை கண்டுபிடிச்சது. அது 5 முட்டைகளை இட்டது. அந்த 5 முட்டைகள்ல ஒரு முட்டை மற்ற முட்டைகளை விட வித்தியாசமா இருந்ததை அது கவனிச்சது. அது கவலைப்பட்டுச்சு. அந்த முட்டைகள் பொரியிற வரைக்கும் காத்திருந்தது. ஒரு வழியா ஒரு நாள் காலையில ஒவ்வொரு முட்டையா உடைய ஆரம்பிச்சது. பீப் பீப்னு சொல்லிக்கிட்டே எல்லா முட்டைகளும் உயிர் பெற்றது. இந்த பெரிய உலகத்துக்குள்ள அந்த டக்லிங்ஸ் தலைய நீட்டிச்சு. ஒரே ஒரு முட்டையை தவிர மத்ததெல்லாம் பொரிஞ்சது. என்னோட எல்லா குட்டிகளும் அழகா இருக்கு. நான் கொடுத்து வச்ச அம்மா. ஆமா, அந்த 5வது முட்டைக்கு என்னாச்சு? அந்த டக் கவலைப்பட்டுச்சு. இந்த முட்டை மட்டும் இவ்வளவு நேரம் எதுக்கு எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியலையே. அது முட்டை மேல உட்கார்ந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு கதகதப்பா அந்த முட்டைய வச்சுக்குச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி பறவை ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது இவ்வளவு நேரம் எடுத்துக்குது. ஒரு நாள் காலையில அந்த முட்டை உடைஞ்சப்ப அதுல இருந்து கிரே கலர்ல ஒரு அக்லி டக்லிங் வெளியே வந்தது. மத்த டக்லிங்ஸை விட இந்த டக்லிங் ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது. அது ரொம்ப பெருசாவும் அக்லியாவும் இருந்துச்சு. எல்லா குட்டி பறவைகளும் அழகா இருக்கு. ஆனா இது மட்டும் விசித்திரமா இருக்கே, எதனால? மதர் டக் இத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சது. அதே நேரம் வருத்தமும் பட்டுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இதுவும் மத்த டக்லிங்ஸ் மாதிரி ஆயிடும்னு அம்மா எதிர்பார்த்துச்சு. ஆனா நாட்கள் கடந்து போக அந்த டக்லிங் அதே மாதிரி அக்லியா தான் இருந்துச்சு. அந்த டக்லிங்கோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் அத கேலி செஞ்சாங்க. அது கூட விளையாட மறுத்தாங்க. அந்த டக்லிங் சோகமாய் இருந்தது. நீ நல்லாவே இல்ல. அது பாரு, அது பார்க்க சகிக்கவே இல்ல. ஆமா ஆமா, எங்களுக்கு பிடிக்கல. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. உன் கூட நாங்க விளையாட கூட விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. அதுங்க எல்லாம் அதை பார்த்து சிரிச்சதுங்க. அக்லி டக்லிங் உண்மையிலேயே ரொம்ப சோகமா இருந்தது. அக்லி டக்லிங் குளத்துக்கு போய் குளத்துல தெரிஞ்ச தன்னோட பிரதிபலிப்பை பார்த்துச்சு. என்னை யாருக்கும் பிடிக்கல. நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன். அந்த டக்லிங் குடும்பத்தை விட்டு விலகி போக முடிவு பண்ணுச்சு. அடர்ந்த காட்டுக்குள்ள போக நினைச்சுது. அடர்ந்த காட்டுக்குள்ள டக்லிங் தன்னந்தனியா நடந்து போச்சு. சீக்கிரமே குளிர்காலம் வந்ததுனால எல்லா இடத்துலயும் பனி இருந்தது. டக்லிங் ரொம்ப சோகமா குளிர்ல நடுங்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு சாப்பிட உணவும் கிடைக்கல, தங்க கதகதப்பான இடமும் கிடைக்கல. அது இன்னொரு டக் ஃபேமிலி கிட்ட போச்சு. ஆனா அதுங்களும் இதை ஏத்துக்கல. நீ பார்க்கவே கேவலமா இருக்க. இப்படிப்பட்ட டக்க நான் பார்த்ததே இல்ல. அது கோழியோட வீட்டுல தங்க போச்சு. அங்க கோழிகள் அத கொத்த ஆரம்பிச்சதால அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. வழியில ஒரு டாக பார்த்துச்சு. டாக் அத பார்த்த உடனே அங்க இருந்து போயிடுச்சு. நான் ரொம்ப அக்லியா இருக்கிறதுனால நான் ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்க? என்னை யாருக்கும் பிடிக்கல. இந்த டாக் கூட என்ன சாப்பிட மாட்டேங்குது. அக்லி டக்லிங் ரொம்ப சோகமா காட்டுக்குள்ள சுத்தி தெரிய ஆரம்பிச்சது. அங்க ஒரு விவசாயிய சந்திச்சது. அவரு அத தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா அங்க இருந்த பூனையால அதுக்கு பிரச்சனை உண்டாச்சு. அதனால அவரோட வீட்டை விட்டு அது கிளம்பிடுச்சு. சீக்கிரமே வசந்த காலம் வந்துச்சு. எல்லாமே மறுபடியும் பச்சை பசேர்னு மாறுச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அது ஒரு நதிய பார்த்துச்சு. மறுபடியும் தண்ணிய பார்த்ததுல அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது நதி கிட்ட போனதும் அங்க ஒரு அழகான ஸ்வான் நீந்திக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அந்த ஸ்வானை இதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா டக்லிங் தன்னை நினைச்சு அவமானப்பட்டதால தலை குனிஞ்சு நின்னுது. அது தலை குனிஞ்சப்ப தண்ணியில தன்னோட பிரதிபலிப்ப பார்த்தப்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அது இப்ப அக்லியா இல்ல. அது இப்ப ஒரு அழகான ஸ்வானா மாறி இருந்தது. தன்னோட சகோதர சகோதரிகளை விட ஏன் வித்தியாசமா இருந்தோன்னு அதுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா அது ஒரு ஸ்வான், மத்தவங்க எல்லாம் டாக்ஸ்.
அதுக்கு பிடிச்ச அந்த அழகான ஸ்வான திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு.